இயேசுவின் மிக பரிசுத்த திருப்பெயரின் பெருவிழா. இயேசுவின் திருப்பெயர் வெறும் வார்த்தையல்ல, அது மீட்பின் அடையாளம். இந்த விழா நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவ வரலாற்றில் போற்றப்படும் அந்த புனிதமான பெயரை தியானிக்க நம்மை அழைக்கிறது. திருப்பெயரின் முக்கியத்துவம். தெய்வீக திட்டம். இயேசு என்ற பெயர் மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதல்ல, அது கடவுளால் அறிவிக்கப்பட்டு வானதூதர் வழியாக மரியாளுக்கும் யோசேப்பிற்கும் வழங்கப்பட்டது. பொருள். விவிலிய மரபில் ஒரு பெயர் என்பது அடையாளத்தையும் பணியையும் குறிக்கும். இயேசு என்றால் கடவுள் மீட்கிறார் என்று பொருள். விவிலியச் சான்று தூய பவுல் குறிப்பிடுவது போல, இயேசுவின் பெயரை கேட்டாலே விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் முழந்தாள்படியிடுவர். பக்தியின் வளர்ச்சி. தூய பெர்னார்தின் போன்ற புனிதர்கள் IHS இயேசுவின் திருப்பெயரை குறிக்கும் குறியீடு என்ற அடையாளத்தை மக்களிடையே பரப்பினர். இது வெறும் உணர்ச்சிபூர்வமான பக்தி மட்டுமல்ல, இயேசுவின் அதிகாரம், இரக்கம் மற்றும் இறையாண்மையை ஏற்றுக்கொள்வதாகும். திருப்பெயரின் வல்லமை. துன்பம், சோதனை, பயம் மற்றும் மரண தருணங்களில் இயேசுவின் திருப்பெயர் விசுவாசிகளுக்கு பெரும் துணையாக இருந்துள்ளது. கலக்கமடைந்த இதயங்களுக்கு அமைதி தருகிறது. பலவீனமானவர்களுக்கு வலிமை அளிக்கிறது. நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. நமது அழைப்பு. இந்த விழா நம்மை ஒரு சவாலுக்கு அழைக்கிறது. நாம் அன்றாட வாழ்வில் இயேசுவின் பெயரை எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? அவரது பெயரை தாங்கியிருக்கும் நாம் அவரது அன்பு, பணிவு மற்றும் கீழ்ப்படிதலை நம் வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். சுருக்கமாக, மீட்பு என்பது ஒரு தத்துவமல்ல, அது ஒரு நபர். அவர் பெயர் இயேசு. அந்த பெயரிலேயே திருச்சபை தனது விசுவாசத்தையும் செபத்தையும் நம்பிக்கையையும் காண்கிறது.